தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லோத்து தாமதித்து கொண்டிருந்த போது அந்த புருஷர் லோத்தையும் மனைவியையும் 2 குமாரத்திகளையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமேன். சோதோம் குமாரா பட்டணம் அழிவை குறித்து தூதர்கள் எச்சரித்தும் கூட புறப்பட தாமதம் செய்தான் இந்த லோத்து. கடைசியாக லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆகிறாள். இந்த அதிகாரம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தால் லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆவதற்கு காரணம் லோத்தின் கால தாமதம்தான் காரணம். தூதர்களுக்கு கீழ்ப்படிய ஆசைதான் இவனுக்கு. ஆனாலும் லோத்தின் கால தாமதத்தின் விளைவு மனைவி உப்புத்தூண் ஆகிவிட்டாள். மற்றொரு உதாரணம் தாவீது ராஜா அமாசாவிடம் 3 நாளைக்குள்ளே யூதா மனுஷரோடு நீயும் வரவேண்டும் என்கிறான் தாவீது. இந்த அமாசா தாவீதுக்கு கீழ்ப்படியாமல் அல்ல, சற்று காலதாமதமாக வந்ததன் விளைவு அமாசாவின் முடிவு பரிதாபமாக முடிந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நம் ராஜாதி ராஜாவும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு குறித்த காலம், ஒரு நேரம் நியமித்துள்ளார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் உள்ளது, 25 மணி நேரம் அல்ல. மற்றொரு உதாரணமாக யோனா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும்போது, யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை முதல் விசை வந்தது போது கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தை விட்டு ஓடிப்போகிறான். அதன் பிறகு பல கஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகு கீழ்ப்படுகிறான். கால தாமதமாக இப்படி இன்னும் பல உதாரணங்கள் நம் வேதத்தில் பார்க்கலாம். நாம் ஆபிரகாமை குறித்து தியானித்தால் ஆபிரகாமும் இதே காலதாமதமாக கீழ்ப்படுகிறான். 13 வருட காலதாமதம் ஆரானிலே தங்கிவிட்டான். இந்த காலதாமதத்தின் விளைவினால் புறப்பட்டதினால் பல பிரச்சனைகளை சந்தித்தான். குறிப்பாக ஆகார் வருகிறாள், இஸ்மவேல் பிறக்கிறான் மற்றும் கொடிய பஞ்சத்தையும் சந்திக்கிறான். இதற்கு பேசிக் காரணமே காலதாமதமாக கீழ்ப்படிதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ வார்த்தைக்கு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல் மற்றும் உங்களை நடத்தும் குடும்ப தலைவர்களுக்கும் வேலை ஸ்தலங்களில் உங்கள் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நீங்கள் மகா பெரிய அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து தப்பிவித்து வாழ முடியும். கீழ்ப்படிதலிலும் காலதாமதம் வேண்டாம். ஆமேன். God bless you.